உலகை உள்ளிருந்து இயக்கும் பேராற்றலாக அமைந்த திருவருள் சக்தி எல்லா உயிரிலும் நிறைந்திருக்கிறது. அப்படி நிறைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரையும் சக்தி வடிவாய் நினைந்து வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நாள் சிறப்பு ஆடி வெள்ளி என்ற நிலையிலே அமைந்திருக்கிறது. மாதங்களிலே இந்த ஆடி மாதம் நாம் முன்னோர்களையும் தெய்வங்களையும் வழிபடுவதற்குரிய மாதமாக அமைத்து வைத்திருக்கின்றோம். இந்த ஆடி மாதம் முன்னோர்களிலே நம்மை விட்டு நீங்கியவர்களுக்கு நீத்தார்கடன் செய்வதாகவும் பெண் தெய்வங்களை கொண்டாடுவதாகவும் அமைத்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய மரபிலே பெண் தெய்வங்கள் பெரும்பாலும் நம்மை காத்து நிற்கும் குலதெய்வங்களாகவே விளங்குகின்றன. நமக்கு குலதெய்வங்கள் என்று சொன்னால் குலதெய்வம் என்பது பெண் தெய்வமாகவே இருக்கிறது. நம்முடைய சைவ மரபிலும் சரி, சமணம், பௌத்தம் என்ற நிலைகளிலும் பெண் தெய்வங்களை வணங்கி இருக்கிறார்கள் என்பதற்கான தொல்லியல் சான்றுகளும் கிடைக்கின்றன. அதற்கான எழுத்து பிரமாணங்களும் நமக்கு கிடைக்கின்றன. அப்படி எந்த சமயமும் பெண்ணை வழிபடுவதை நிறுத்தவில்லை. அதை நாம் அறிய முடிகிறது. சிவஞான போதம் இந்த உலகத்தினுடைய 3 பகுப்பை சொல்லி தொடங்கும் போது அவன், அவள், அது என்ற 3 வகையை சொல்கிறது. அதில் அவன் என்பது ஆண்பாலாகவும், அவள் என்பது பெண்பாலாகவும், அது என்பது ஒன்றன்பாலாகவோ பலவின்பாலாகவோ அமைவது என்பதை அறிந்திருக்கிறோம். நம்முடைய இந்த அவள் என்கிற பொருண்மை அவனுக்கும் அதுவிற்கும் நடுவில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதை சிவஞான போதம் நமக்கு முதற் சூத்திரத்தின் முதல் அடியிலேயே நமக்கு காட்டியிருக்கக்கூடியது. ஏனெனில் நம்மை பாதுகாப்பதை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற கடமையை அது உணர்த்துகிறது. எது நம்மை காப்பாற்றுகிறதோ, எது நம்மை பயத்திலிருந்து நீக்கி வைத்திருக்கிறதோ, எது நம்மை அச்சப்படாமல் நமக்கு உறுதியையும் ஊக்கத்தையும் தைரியத்தையும் வழங்குகிறதோ அதை நாம் காப்பாற்றி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த வகையிலே பெண் தெய்வங்கள், பெண்கள் நம்மை உள்ளிருந்து இயக்குபவர்களாக, நம்மை உள்ளிருந்து ஊக்கப்படுத்துபவர்களாக, நமக்கு அருகிருந்து அமைதிப்படுத்துபவர்களாக அமைந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே பெண்மையை வணங்க வேண்டிய நாளாக, பெண் தெய்வங்களை போற்ற வேண்டிய, வழிபட வேண்டிய நாளாக இந்த ஆடி வெள்ளி அமைந்திருக்கக்கூடியது. நமக்கு எப்பொழுதும் துணையாக நிற்பது ஆண்கள், பெண்கள் என்ற இருபாலர் என்றாலும் ஒன்றுக்கு ஒன்று துணையாவது உலக இயற்கை. அதை மறுக்க இயலாது என்றாலும் கூட எந்த வலிமைக்கும் ஒரு மென்மை வேண்டும், எந்த மென்மைக்கும் ஒரு வலிமை வேண்டும். ஒரு பூங்கொடி வளரும் போதும், ஒரு பூச்செடி வளரும் போதும் அதை உறுதிப்படுத்துவதற்காக அருகிலேயே ஒரு கொம்பை நட்டி வைத்து அதை கட்டி வைக்கிறோம். அந்த கொடி வேறெங்கிலும் நிலத்திலே படர்ந்து யார் காலிலும் மிதிபட்டு விடக்கூடாது, அது வளருவதற்கு தடை இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த கொம்பை நட்டுகிறோம். அது அது அந்த கொம்பை பற்றி படர்ந்து அந்த கொம்பையும் பெருமை செய்து அந்த கொம்பிற்கு ஒரு வடிவத்தை கொடுத்து, அந்த பட்ட கொம்பு காய்ந்த குச்சி அதற்கு பெருமை கிடையாது. ஆனால் இந்த கொடி பற்றி படரும் போது அதுவும் பசுமையாக தெரிகிறது. இது ஒரு ஆண்மைக்கு ஒரு பெண்மை தரும் பேறு. இந்த இந்த பேற்றை ஒன்றுக்கு ஒன்று எதிர்பொருளால் தான் தர முடியும். நாம் இதுவரையிலும் ஆண் என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் என்றால் பெண் என்கிறோம், பெண் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்றால் ஆண் என்கிறோம். ஆனால் அது அது அப்படி உணரப்பட வேண்டியதல்ல. ஆண் என்பது பெண் என்பதற்கான இணைச்சொல், பெண் என்பது ஆண் என்பதற்கான இணைச்சொல். இதை எப்படி நீ சொல்லலாம் என்று கேட்கலாம். ஆணும் பெண்ணும் தான் இணைகிறார்கள், அப்பொழுது அது இணைச்சொல் தானே. எது எது எதிர்க்கிறதோ, கத்தரிக்கோல்ல நம்ம பார்க்கும்போது 2 பக்கமும் எதிரில் நிற்கும். அப்பதான் காகிதத்தை வெட்ட முடியும். அதுக்காக அது எதிரியா இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது 2ம் இணைஞ்சிருக்கு.
2ம் ஒண்ணா இணைஞ்சிருக்கிறது. ஒவ்வொன்றினுடைய துருவங்களாக அமைந்திருக்கிறது. நாம் இந்த நிலாவை பார்க்கிறோம். நிலாவினுடைய ஒரு பக்கத்தை தான் நாம் பார்க்கிறோம். அதனுடைய பின்பக்கம் இருட்டாக இருக்கும். எப்பொழுதுமே ஒன்றில் 2 கலந்திருக்கும். நாம் ஒன்றை மட்டுமே பார்த்து ஊகித்து விடுகிறோம். இந்த இளைய சமுதாயம் தற்பொழுது ஒரு வாழ்க்கையை, ஒரு உறவை நிராகரிப்பதற்கும், ஒன்றை தன்னோடு சேர்த்திக் கொள்வதற்கும் இந்த ஒரு ஒ ஒ ஒருமுகப்பட்ட நம்பிக்கையே காரணமாகி விடுகிறது. ஏதோ ஒரு பக்கத்தை மட்டும் அதை உணர்கிறார்கள். அவர்களுக்குள்ளும் நமக்கு பிடிக்காதது இருக்கும் என்பதை நாம் நம்ப மறுக்கிறோம். அதனால் சமூகத்திலே பல சிக்கல்கள் வருகின்றன. அது ஒருபுறம் இருக்கட்டும். இருந்தாலும் இந்த பெண்மை என்பது போற்றப்படக்கூடியது என்ற வகையிலே, இந்த உலகத்தினுடைய தோற்றம் பெண்மையிலிருந்து வருகிறது என்கிறார்கள். அதனால்தான் பெண்மையினுடைய கருப்பையை கருவறை என்றும், அதில் உருவாகும் அணுவை அண்டம் என்றும் கூறுகிறோம். அண்டம் என்பது இந்த உலகத்திலே 2 பொருளுக்குத்தான் அண்டம் என்ற பெயர் இருக்கிறது. ஒன்று வான்வெளியிலே இருக்கக்கூடிய இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆகாயத்திற்கும், ஆகாயத்திலே இருக்கக்கூடிய கோள்கள் நிற்கக்கூடிய நிலத்திற்கும், அந்த நிலைக்கும் அண்டம் என்று பெயர். அதுபோலவே நாம் எந்த கருவறையில் தோன்றினோமோ அந்த கருவறையில் நாம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அணுக்களை அண்டம் என்கிறோம். இந்த 2ம் ஒன்றைத்தான் சொல்கிறது. இந்த உலகம் எதிலிருந்து வந்தது? அது அண்டப்பெருவெளியிலிருந்து வந்தது. இந்த உயிர்கள் எதிலிருந்து வந்தது? அதுவும் ஒரு அண்டப்பெருவெளியிலிருந்து தான் வந்தது. இதைத்தான் சித்தர்கள் சொன்னார்கள். அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். இந்த உடல் பிண்டமாக இருந்தது. எங்கிருந்து வந்தது? அண்டத்திலிருந்து வந்தது. இந்த உலகம் பிண்டமாக இருக்கிறது. எங்கிருந்து வருகிறது? அது அண்டத்திலிருந்து வருகிறது. இது பெண்மைக்கு உரிய பெயர். இறைவன் இதை அறிந்துதான் பெண்மைக்கு சரியான இடம் கொடுத்தான். தன்னுடைய உடலிலேயே பாதியை கொடுத்தான் என்பது சைவ சமய புராணங்கள். ஒருமுறை கண்ணதாசனை கேட்டார்களாம், ஐயா, சிவபெருமான் உமையம்மைக்கு தனது உடலிலே பாதி உடலை கொடுத்து விட்டார். இருவரும் இணைந்து ஒரு உடல் ஆகிவிட்டார்கள் என்றால் பாதியும் பாதியும் சேர்ந்தால்தானே முழுமையாகும். முழுமையும் சேர்ந்து பாதி பாதியாக இருக்கிறதே, மீதி பாதி எங்கே என்று கேட்டாராம். அதாவது சிவனுடைய பாதி உடலும் உமையம்மையனுடைய பாதி உடலும் இணைந்து விட்டன. அதில் பாதி மீதி எஞ்சி இருக்குமே, அது எங்கே என்று கேட்டார்களாம் ஒரு மாநாட்டிலே. அதற்கு கண்ணதாசன் பதில் சொன்னாராம். அதை எழுதி வைத்திருக்கிறார் அர்த்தமுள்ள இந்து மதத்திலே. இதை நான் எப்பொழுதோ யோசித்ததுண்டு. அந்த மீதி இறைவனுடைய பாதி பாகமும் இறைவியுடைய பாதி பாகமும் தான் இந்த உலகத்திலே ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறப்பெடுத்திருக்கிறார்கள் என்று பதிலளித்தாராம். அப்படி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் இறைவனுடைய அவதாரமாகவும், இந்த உலக பெண்கள் அனைவரையும் இறைவனுடைய அவதாரமாகவும் பாவித்த மரபு நம்முடையது. இதை நாம் எப்பொழுதும் மறந்து போகக்கூடாது. 2ம் ஒன்றோடு ஒன்று இணைவது என்பதை நாம் கருத்தில் இருத்த வேண்டும். இந்த திருவிளையாடற் புராணத்திலே உமையம்மையை வணங்குகிறார். ஒரு நூலை தொடங்கும் போது கடவுளை வாழ்த்த வேண்டியது மரபு. அந்த அங்கையர்க்கண்ணம்மை அவள் கண்ணாலேயே இந்த உலகத்தை காப்பாற்றி வரக்கூடிய பேரரசி, இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி. நாம் இன்று எலிசபெத் ராணி என்று ஒரு அம்மையாரை சொல்கிறோம். அவர்கள்தான் நீண்ட காலம் ஆட்சி புரிந்த பெண்ணரசி என்று கூறுகிறோம். அதற்கு முன்னாலேயே இந்த தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணரசி ஆட்சி புரிந்திருக்கிறாள். அவளுக்கு அங்கையர்க்கண்ணி என்று பெயர். அந்த அம்மை தன் கணவனை கண்டதும் கணவனுக்கு பட்டாபிஷேகம் முடித்து வைத்தாள் என்பது தமிழ் மரபு. ஆனால் எந்த எலிசபெத் ராணியும் தன்னுடைய கணவனுக்கு அதிகாரத்தை வழங்கியதாக வரலாறு இல்லை. அவர் ராஜாவாக ராணியின் அருகில் இருப்பார், அவ்வளவுதான். ஆனால் தன்னை ஆள்வதற்கு ஒருவன் வந்துவிட்டான் என்றால் அவன் தன் நாட்டையும் ஆள்வான் என்ற நம்பிக்கை, தன்னைப் போலவே அவன் இந்த நாட்டையும் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையை இந்த தமிழ் மரபு பின்பற்றி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று. எப்பொழுதும் மீனாட்சி அம்மைக்குத்தான் முதலில் மதுரையில் பட்டாபிஷேகம் நடக்கும். சொக்கர் திருமணம் முடிந்தவுடனேயே சொக்கநாத பெருமானுக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்படும். ஆண்டுதோறும் வெப்பம்பும் மலை அணிந்து அவர் அந்த வீதிகளிலே திருவீதி உலா வரும்போது அது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த அங்கையர்க்கண் அம்மையை பரஞ்சோதி முனிவர் வழிபடுகிறார். வழிபட்டு சொல்லும் போது அவர் சொல்கிறார், அந்த தெய்வத்தை அடிமுதல் முடிமுதல் அடிவரையாக
ஒரு கேசாதிபாதத்திலே வர்ணிக்கிறார். அந்த பூ மலர்ந்த பிறகு அதை கூந்தலில் சூடிக்கொள்கிறார்கள். ஆனால் உன்னுடைய கூந்தல் இருக்கிறதே, நீ சூடும்போதுதான் அந்த பூ மலர்கிறது என்கிறார். மலர்ந்து எப்பொழுது பூ முதலில் மலர்கிறதோ அப்பொழுதுதான் அதில் வண்டு வரும். சுரும்பு என்றால் வண்டு. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி. கடி என்ற சொல்லிற்கு புதிய என்று பொருள். சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி. அந்த பெண் பூவை சூடுவது மங்களமான செயல். அந்த திருமுடியை வணங்கி உத்தரிய தொடித்தோள் போற்றி. அவள் தோளிலே தோள்வளை அணிந்திருக்கிறாள். ஒரு அரசனுக்கு எது அழகு என்றால் தோல் வழிதான் அழகு என்பார் வள்ளுவர். அவனுக்கு எந்த வழி அழகு? வாழ்வழியா என்றால் அவனுக்கு தோல் வலிமைதான், அவனுடைய தோல் வலிமைதான் அவனுக்கு வலிமை என்கிறார். ஆனால் இந்த அங்கையர்க்கணம்மை ஒரு அரசியாக இருந்தால் அவள் அரசியாக இருந்தால் அவளுடைய தோல் வலிமையை சொல்ல வேண்டுமே. அதற்கு அவர் சொல்லுகிறார், உத்தரிய தொடித்தோள் போற்றி. அந்த தொடியை அணிந்த தோல் போற்றி. ஒரு பெண் மென்மையானவள் என்பதை தாண்டி அந்த மென்மையான தோள்களிலே நகையை மட்டுமல்லாமல் இந்த நிலவுலகத்தையும் ஆண்டிருக்கிறாள் என்பதை அவர் காட்டுகிறார். கரும் புருவச் சிலை போற்றி. சிலை என்றால் வில். அவள் படையெடுப்பதற்கு அந்த கண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய கரிய கருமை நிறமுடைய புருவங்கள் போற்றி. கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி. அம்மா என்று அழுதவுடனே சீர்காழி மாடக்கோவிலே இருந்து இறங்கி வந்து அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் கொடுத்த அந்த மார்பகங்கள் போற்றி என்கிறார். கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி. இதையெல்லாம் சொல்லிவிட்ட பிறகு அவருக்கு எது அந்த அம்மையிடத்திலே தன்னை ஆட்கொண்டது என்பதை சொல்ல வந்து அவர் சொல்லுகிறார். இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்து ஆண்ட அங்கையர்கண் எம்புராட்டி அரும்பும் இளநகை போற்றி. என்னைக்கு பாருங்க, குழந்தை கண்ணு முழிச்சு பாக்குறப்போ அவன் பாக்குறான்னா நம்ம அந்த குழந்தைய பார்த்து சிரிப்போம். அம்மா முதல்ல சிரிப்பா. அந்த சிரிப்பைத்தான் குழந்தை பார்க்கும். அந்த சிரிப்புல தான் நான் என்னுடைய மனதை பறியுடுத்து விட்டேன் என்கிறார் பரஞ்சோதி முனிவர். அவர் சொல்லுகிறார், இரும்பு மனம் குழைத்து, என்னுடைய மனம் இது போன்றதுதான், அதை குழைத்து என்னை எடுத்து ஆண்ட, என்னை ஆட்கொண்ட அங்கையர்க்கண் எம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி. அவள் சிறியதாகத்தான் சிரிப்பாள். அந்த புன்னகை வாழ வேண்டும். அந்த புன்னகையை வணங்குகின்றேன். ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி. இந்த ஒரு அடிக்காகத்தான் நான் இத்தனையும் சொல்ல வந்தது. ஆரணம் என்றால் வேதம். உமையம்மை கால்களிலே ஒரு சிலம்பணிந்திருக்கிறாள். அந்த சிலம்புகளிலே ஒளியாக எது வருகிறது என்றால் வேதங்களின் ஒளி முழங்குகிறதாம். இந்த அபிராமி அந்தாதியிலே பட்டர் சொல்லுவார், வேதங்கள் பழகிச்சு வந்த பதாம்பயத்தால் என்பார். அது வழிபட்டு 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 அந்த வேதங்கள் உமையம்மையினுடைய திருவடிகளுக்கு நண்பனாகிவிட்டது. அதுக்கும் அந்த வேதங்களுக்கும் உமையம்மையினுடைய திருவடிகளும் ஒரு உறவு கொண்டு விட்டன என்கிறார். அப்படி வேதங்கள் போற்றி வழிபடக்கூடிய திருவடிவாக, வேதங்களுக்கு எட்டாத மறைபொருளாக இருக்கக்கூடிய இறைவன் அவனை சொல்லக்கூடிய வேதங்கள் யாரை வழிபடுகிறது என்றால் இந்த உமையம்மையை வழிபடுகிறது என்று பொருள். நாம் எப்பொழுதும் கோயிலுக்குள்ளே செல்லும் போது கருவறையில் இருக்கக்கூடிய மூலவரை காட்டிலும் அந்த மூலவருடனேயே அம்பாள் திருமேனி அருகிலேயே இருக்கும். அந்த தெய்வத்திற்கு எல்லா திருத்தலங்களிலும் மனோன்மணி என்று பெயர். மனோன்மணி என்றால் மனதில் நினைத்து மனதில் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த மணியாக இருக்கக்கூடியவள். மன உள் மணி, அதான் மனோன்மணி. இந்த மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய மணி போன்றவள். அவள் எங்கு இருக்கிறாள்? அந்த இறைவனோடு உடனே இருக்கிறாள். அந்த சிவபெருமானை நாம் முழுமையாக நேரடியாக அணுக முடியாது. இப்போ நம்ம அப்பாட்ட ஒரு காரியம் ஆகணும்னா முதல்ல யார்கிட்ட பேசுவோம்னா அம்மா கிட்ட தான் பேசுவோம். அதுபோல இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டுமென்றால், இறைவனுடைய திருநடனத்தை காண வேண்டுமென்றால் நாம் உமையம்மை வழியாகத்தான் காண முடியும். இன்னும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த உலகங்கள் உமையம்மையினுடைய வயிற்றிலே இருக்கிறது. அதனால்தான் நடராஜ பெருமானுடைய ஆனந்த திருக்கூத்தை அவள் எப்பொழுதும் கண்டு கொண்டிருக்கிறாள். எப்படி குழந்தை வயிற்றுக்குள் இருக்கும்போது தாய் அதனுடைய நோய்க்கும்
ப பசிக்கும் உணவருந்துகிறாளோ அதுபோல இந்த உயிர்களினுடைய ஆன்ம பசிக்கு உமையம்மை இறைவனுடைய திருநடத்தை காணுகின்றாள் என்பது மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழிலே குமரகுருபரர் சொல்லக்கூடிய செய்தி. அப்படி அவள் அந்த ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் யாருடையதென்றால் அந்த மீனாட்சியுடையது என்று தன்னுடைய பாட்டை முடிக்கிறார் பரஞ்சோதி முனிவர். எப்பொழுதும் இந்த பக்தி இலக்கியங்கள் என்பது தன்னுடைய உணர்வை கடந்த நிலையாக இருந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு இடத்திலேயும் இதைத்தான் காட்டுகிறார். இது இது 17ஆம் நூற்றாண்டு என்ற நிலையிலே எழுதப்பட்டது. இதற்கு முன்பு நமக்கு சக்தி வடிவை முழுமையாக முதலாக சொல்லக்கூடிய நூல் எது என்றால் திருமந்திரம்தான். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பும் குருவருள் நம்மை சிந்திக்க வைத்திருக்கக்கூடிய தலைப்பும் அதுதான். அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை என்பது. அவர் அந்த 4ஆம் தந்திரம் மொத்தம் திருமந்திரம் 9 தந்திரங்களால் ஆனது. 9 தந்திரங்களாலும் 3000 பாடல்களாலும் ஆனது. அதை நம்முடைய சைவ பெரியோர்கள் 3000 ஆண்டுகள் திருமூல நாயனார் வாழ்ந்து எழுதிய தெய்வப்பணுவல் என்பார்கள். அருந்தமிழ் 3000 என்றும் 3000 தமிழ் என்றும் அதை சொல்லுவார்கள். இருந்தாலும் இந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த பாட்டினுடைய அமைதி, பாட்டினுடைய யாப்பு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு உடனிருப்பதாக நாம் அதை சொல்லுகிறோம். என்றால் எப்படி என்றாலும் சம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரச பெருமானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய காலம் அந்த 6ஆம் நூற்றாண்டு. அப்படி காலத்தால் முந்திய நிலையிலும் ஞானசம்பந்த பெருமானாகட்டும், நாவுக்கரசு பெருமானாகட்டும், பின்னால் வந்த பெரியோர்களாகட்டும் சிவபெருமானையே முழுமுதற் கடவுளாக பாடினார்கள். பதிகந்தோறும் உமையம்மை அவனோடு உறைந்திருக்கக்கூடிய சிறப்பை சொல்வார்களே ஒழிய அந்த உமையம்மையை தனித்து அவர்கள் பதிகமாக பாடவில்லை. பெரும்பாலும் ஒரு சில இடங்களில் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் என்று அம்மையை சிறப்பித்து பாடியிருந்தாலும் கூட முழுவதுமாக அன்னைக்காக எழுதப்பட்ட பதிகங்கள் மூவர் தேவாரத்திலே குறைவு. ஆனால் இந்த திருமந்திரம் அதனால்தான் அதை மந்திரம் என்கிறோம். அனைத்து சமயங்களையும் ஆதிசங்கரர் இந்து சமயத்தை 6 பெரும் பிரிவுகளாக வகுத்தார். சைவம், வைணவம், கௌமாரம், காணாபத்தியம், சாக்தம், சௌரம் என்று 6ஆக பகுத்தார். அப்படி 6ஆக பகுத்த அந்த நிலையை இந்த திருமந்திரத்திலேயே நாம் பார்க்க முடியும். அதில் காணாபத்திய வழிபாடு இருக்கும், முருகன் வழிபாடு இருக்கும், அதிலேயே உமையம்மை வழிபாடு இருக்கும். சொல்லப்போனால் உமையம்மைக்கு சக்தி குண்டங்கள் இருக்கின்றன. அந்த உமையம்மைக்கு என்னென்ன எந்திரங்கள் எப்படி எப்படி அமைய வேண்டும் என்று இருக்கிறது. உமையம்மையினுடைய வடிவங்கள் எப்படி இருக்க வேண்டும். உமையம்மையினுடைய சப்தமாதர் வடிவம் என்கிறோம், கௌமாரி என்கிறோம், பைரவி என்கிறோம், வராகி என்கிறோம். இன்று பிரபலமான வழிபாடாக மாறிக்கொண்டிருப்பது இந்த வராகி வழிபாடு. இந்த வராகி வழிபாட்டிற்கும் எப்படி முத்திரை இருக்கும், எப்படி அந்த வராகி அம்மையினுடைய நிறம் என்ன, அவள் எந்த ஆடை அணிந்திருப்பாள், என்ன நகை அணிந்திருப்பாள் என்பது முதல் கொண்டு ஒரு ஆகமம் போல சொல்லுகிறது இந்த திருமந்திரம். அப்படி சிறப்புற அமைந்த இந்த திருமந்திரத்திலே 4ஆம் தந்திரம் திரிபுரை சக்தி என்ற நிலையிலே சக்தி பேதத்தை சொல்லுகிறது. இந்த தலைப்பே நாம் சிந்திக்க வேண்டிய தலைப்பு. சக்தி பேதம். பேதம் என்றால் மாறுபாடு என்ற எங்கே சக்தி மாறுபடுகிறது? நாம் ஓய்வாக இருக்கும்போது நாம் சக்தியை பெறுகிறோம், உழைக்கும் போது சக்தியை இழக்கிறோம். அந்த சக்தியை இழக்கக்கூடிய நேரத்திலே மற்றொரு வேலையை செய்ய சொன்னால் என்னிடம் சக்தி இல்லை என்கிறோம். அந்த சக்தி நமக்கு சத்தாக அறியப்படுகிறது. அதுபோல இந்த உலகத்திற்கு சத்தாக விளங்குபவள் உமையம்மை. அந்த சக்தி எங்கு பேதப்படுகிறது? நாம் வேறுபடுகிறது என்றால் மற்றொன்றையும் சிந்திக்க வேண்டும். இது எங்கேயோ ஒன்றுபட்டு இருக்கிறது என்பதும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய பொருள். இந்த அரிசி வெந்திருக்கிறது என்று சொன்னால் அது வேகாத நிலையும் இருந்தது என்பது உய்த்துணரப்பட வேண்டியது. அப்படி இந்த சக்தி பேதம் என்றால் சக்தி மாறுபட்டு இருக்கிறாள். எதிலிருந்து மாறுபட்டு இருக்கிறாள் என்பதை சொல்லும்போது மூலப்பரம்பொருளாகிய பரசுவத்திலே இருந்து அதிலிருந்து அவள் தனித்து இயங்கக்கூடியது. இந்த ஆன்ம தத்துவங்களிலே சொல்லும்போது சிவதத்துவம் 36 தத்துவங்கள் சைவ சித்தாந்தத்திலே இருக்கிறது. அதிலே சிவதத்துவங்கள் என்று ஒரு 5 சொல்லுவார்கள்.
நாதம், விந்து, சதாசிவம், சக்தி, சிவம் என்று 5 இருக்கும். இது இது நான் சொன்னது தலைகீழ் வரிசை. முதலிலே சிவம் இருக்கும். அந்த சிவத்திலே இருந்து சக்தி, சக்தியிலே இருந்து சதாசிவம். இந்த 3ம் நாம் சிந்திக்க வேண்டியது. நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்திலே சி என்பது சிவமாகவும், வா என்பது சக்தியாகவும், ய என்பது உயிராகவும் இருக்கிறது என்கின்றன உண்மை விளக்கம் முதலான சைவ சித்தாந்த நூல்கள். இப்பொழுது இந்த சக்தி எங்கிருந்து வந்திருக்கிறாள்? சிவனிடத்திலிருந்து வந்திருக்கிறாள். நாம் இன்றைய நிலையிலே அணுமின் நிலையங்களை பார்க்கிறோம். அந்த அணுமின் நிலையங்களே என்ன செய்கிறார்கள்? ஒரு அணுவை இன்னொரு அணுவோடு மோதவிட்டு, அதிலே இருந்து மின்சாரத்தை பெறுகிறோம் என்கிறார்கள். 2ம் அணுக்கள் தான். ஒன்றோடொன்று மோதும்போது இந்த ஒளி பிறக்கிறது. அப்படி என்றால் ஒரே அணு எதிரெதிரில் நின்று செயல்புரிகின்றன என்பதை நாம் அறிய முடிகிறது. அப்படி இந்த உலக இயக்கத்திற்கு சிவமும் சக்தியும் இணைந்து செயல்புரிகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படி சி அந்த ஒன்றிலிருந்து ஒன்றோடு இணைந்து செயல்படுவதற்கு அது ஏதோ ஒன்றிலிருந்து பிரிந்து இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இப்பொழுது நாம் கல்லூரிக்கு போய் வேலை செய்ய வேண்டும் என்றால், நான் இந்த வீட்டிலிருந்து பிரிந்து போக வேண்டியிருக்கிறது. நான் மறுபடியும் வீட்டிற்கு வந்து வீட்டை பார்த்துக் கொள்ள வேண்டுமென்றால், நான் கல்லூரியிலிருந்து பிரிந்து வர வேண்டியிருக்கிறது. ஒன்றிலிருந்து பிரியும்போது நாம் ஒன்றோடு இணைகிறோம். ஒன்றோடு இணையும் போது நாம் ஏதோ ஒன்றை பெறுகிறோம். இது நாம் மாற்ற முடியாது. அப்படி இந்த உமையம்மை பிரிந்து வந்திருக்கிறாள். எங்கிருந்து பிரிந்து வந்தாள்? இறைவனிடமிருந்து பிரிந்து வந்தாள். யாருக்காக பிரிந்து வந்தாள்? இந்த உயிர்களுக்காக, நமக்காகத்தான் பிரிந்து வந்தாள். அதை அவர்கள் சொல்லும்போதுதான் அவர் சொன்னார், "அவளை அறிய அமரரும் இல்லை." திருமூலர் சொல்லுகிறார், தேவர்கள் யாருக்கும் இவள தெரியாம இருக்காது. உலகமெல்லாம் தெரிந்தவள். அவளை அறியா அமரரும் இல்லை. அடுத்த வரியிலே தான் அவர் சொன்னார், "அவளன்றிச் செய்யும் அருந்தவம் இல்லை." நாம் சக்தியை வைத்து தவம் செய்ய முடியுமா என்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ வழிபாடுகள் இருக்கிறது. பால வழிபாடு என்கிறார்கள். கனக வழிபாடு என்கிறார்கள். லக்ஷ்மி லக்ஷ்மி மந்திரத்தை ஜெபிக்கிறார்கள். இப்படி அத்தனையும் ஜெபிக்கும்போது வழிபாடு யாருக்கு நடக்கிறது என்றால் சக்திக்குத்தான். சக்தியினுடைய ஒவ்வொரு வடிவமும் அதைத்தான் நாம் நவராத்திரி என்கிறோம். சக்தி 9 வடிவங்களாக இருக்கிறாள். அவள் நம்மை மயக்குகிறாள். அந்த உமையம்மையினுடைய வடிவம் நாம் இந்த உலகத்திலேயே பக்தர்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அம்பிகைக்கான பக்தர்கள் அதிகம். ஏனென்று அதற்கு அடுத்தபடியிலே அதிகமான பக்தர்கள் இருப்பது திருமாலிற்கு. இந்த 2ம் உயிர்களை கவர்ந்து இழுக்கும். அவர்களை தனக்குள் மயக்கும். அந்த திருமாலினுடைய அவதாரங்களும் சரி, திருமாலினுடைய வடிவமும் சரி, அவன் ஒரு அலங்கார பிரியன். அந்த அலங்காரங்களிலே நாம் மால் என்ற சொல்லுக்கே மயக்கம் என்று பொருள். அதனால்தான் அவனை திருமால் என்கிறோம். சக்தி என்பது ஒருவனுடைய ஆற்றலை நாம் பார்க்கும்போது அவனோடு நாம் மயங்கி விடுகிறோம். அது தன்னுடைய ஆற்றலால் நம்மை உள்ளே இழுக்கிறது. இந்த புதுக்கவிஞர் ஒருவர் அவர் எழுதியிருக்கிறார், பயங்கரி என்று ஒரு வார்த்தையை தலைப்பாக இட்டு அவர் எழுதினார். எது பயங்கரம் என்றால், அவள் பயங்கரியாக இருப்பதற்கு முன்பு சாத்விகமான சக்தியாகத்தான் இருந்தாள். தன்னை சார்ந்த ஒன்று தன்னை காக்க வேண்டும் என்ற நிலை வந்தவுடனேயே அவள் பயங்கரியாக மாறிவிட்டார். நம்ம பெண்மையில இது 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 வந்து குறையாகவும் இருக்கிறது, நிறையாகவும் இருக்கிறது. நாம் என்னைக்குமே நாம் இதை யோசிச்சு பார்க்கிறோம். தன்னுடைய குழந்தையை காப்பதற்கு இன்னொருவரை எதிர்க்கிறாள். இது தாய்மை ஏற்றப்படுகிறது என்றால், தாய்மை என்பது ஒரு வகையிலே சுயநலம்தான். அதனால்தான் இறைவனிடத்திலே அந்த தாய்மை பண்பை உலக அளவத்திற்கு பக்திமான்கள் வளர்த்துக் கொண்டார்கள். தாய்மை என்பது ஒரு குழந்தை, 2 குழந்தை என்று இருக்கும்போது, நாம் அந்த 2 குழந்தைகளோடு நின்று விடுகிறோம். உலகத்திலே எத்தனை குழந்தைகள் இருக்கின்றது. அத்தனை குழந்தைகளுக்கும் அவள் தாயாக இருக்கிறாள் என்றால், அவளுடைய தாய்மை எவ்வளவு பெரியது. நாம் நம் குழந்தைகள் மீது காட்டுகிற பாசத்தைப் போல, அவள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளின் மீதும், எல்லா உயிர்களின் மீதும் பாசத்தை காட்டுவாள். நாம் இதை உணர்ந்து விட்டால் இந்த ஒரு குழந்தையைப் போலத்தான் இன்னொரு குழந்தை என்று நாம் நினைத்து விட்டால், இந்த உலகத்தில் யாரும் துன்புறுத்த மாட்டோம். இது சக்தி நமக்குள் இருந்து நடத்துகிற லீலை. இதைத்தான் சக்தி லீலை என்கிறார்கள்.
அவளே விளையாடுகிறாள். அவளே நம்மை வைத்து விளையாட வைக்கிறாள். நமக்கு விளையாட்டுப் பொருளாகவும் இருக்கிறாள். எத்தனை வடிவங்கள்! இன்றைக்கு நாம் எத்தனை தெய்வங்களை எடுத்துக்கொண்டாலும், உலகத்திலே இந்த இந்திய நாட்டிலே அம்பிகைக்கு இருக்கக்கூடிய வடிவங்கள் அதிகம். அதற்குப் பிறகுதான் மற்ற வடிவங்கள் அனைத்தும். எத்தனை தெய்வங்கள்! அ ஒரு கடந்த 70, 80 வருடங்களுக்கு முன்பு பிளேக் காய்ச்சல் வந்தபோது, பிளேக் மாரியம்மன் என்ற பெயரிலேயே அம்பிகை வழிபட்டார்கள். சமூகத்திலே பெருந்தொற்று காலமாகிய கொரோனா வந்தபோது, கொரோனா மாரியம்மன் என்றே ஒரு கோயில் எழுப்பப்பட்டது. அதுவும் செய்தியிலே வருகின்றது. நமக்கு ஒரு ஆபத்து என்று வந்துவிட்டால் நாம் அடைக்கலம் புகுவது அன்னையிடம்தான். அந்த அன்னை தேவர்கள் யாவராலும் அறியப்பட்ட தன்மையோடு இருப்பவள். அவளை வைத்துத்தான் தெய்வம் நடக்கிறது. அவளை வைத்துத்தான் தவங்கள் நடக்கிறது. பிற்காலத்து கவிஞர் ஒருத்தர் சொன்னார், "மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா" என்ற வரியை நாம் எல்லோரும் கேட்டிருக்கிறோம். அதற்கு அடுத்து ஒரு அடி இருக்கிறது. அவர் பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் அறங்கள் வளருதுமா என்று எழுதினார். உமையம்மை இந்த காஞ்சிபுரத்திற்கு வரும்பொழுது ஒரு நாளிகை நெல் கொண்டு 32 அறங்களைச் செய்தாள் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. திருநெல்வேலியிலோ, திருவையாற்றிலோ தர்ம சம்பர்தினி அறம் வளர்த்த நாயகி என்றே அந்த அம்மைக்கு பெயர். அவள் அறங்களை வளர்க்கிறாள். அறம் என்பது ஒரு தவம். அவளே தவம் செய்கிறாள். அவளே தவமும் செய்கிறாள். அதனால்தான் அவர் சொல்கிறார், "அவளன்றிச் செய்யும் மருந்தவம் இல்லை." அவள்தான் உலகத்திலிருந்து ஆட்டுகிறாள். அவளன்றி ஐவரால் ஆவதொன்று இல்லை. ஐவர் என்பது இந்த இடத்திலே படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், அருளல் என்ற 5 தொழில்களைச் செய்யக்கூடிய 5 மூர்த்திகளைச் சொல்கிறார். படைப்பது அயன், காப்பது திருமால், அழிப்பது ருத்ரன், மறைப்பது சங்கரன், அருள்வது சிவபெருமான், அந்த பரசிவம். இப்படி இதிலே 2 வடிவங்கள் வேறான வடிவங்கள். நான்முகனும் திருமாலும் வேறான வடிவங்கள். மீதி 3 வடிவங்களும் சிவபெருமானுடைய வடிவங்கள். அதனால்தான் அவனை மும்மூர்த்திகளிலே முதல் மூர்த்தி என்கிறார்கள். இந்த 5 பேருக்கும் உமையம்மை இல்லை என்றால் வேலை நடக்காது. அதைத்தான் அவர் சொல்கிறார், "அவளன்றி ஐவரால் ஆவதொன்று இல்லை. அவளன்றி ஊர் புகும் ஆரறியேனே." இந்த ஊர் என்பது வீடு பேறு. நாம் வீடு பேற்றை அடைய வேண்டும் என்றால் உமையம்மையினுடைய திருவடிகளை தொழ வேண்டும் என்பது இந்த திருமந்திரத்தினுடைய வாக்கு. அவள் அவள் எப்படிப்பட்டவள் என்றால், அளியொத்த பெண்புள்ளை ஆனந்த சுந்தரி. அளி என்றால் கருணை. பொதுலகரம் போட்டு வரும். அளியொத்த பெண்பிள்ளை ஆனந்த சுந்தரி. அவள் ஆனந்தமே வடிவானவள், அழகானவள். புலியுரு குன்புலம் போலுள்ளே நோக்கி தெளியுருவித்துச் சிவகதி காட்டி ஒளியுற வைத்து என்னை உய்ய உண்டாளே என்றால், நான் முன்புதான் சொன்னேன், இறைவனுடைய திருவடிகளை அடைய வேண்டுமென்றால் நாம் அந்த இறைவியினுடைய திருவடிகளை சரணம் புக வேண்டும். தெளியுருவித்து நாம் எந்தெந்த மயக்கங்களெல்லாம் இருக்கிறோமோ அவற்றிலிருந்தாம் கலக்கத்தை நீக்கி சிவகதி காட்டி இதுதான் சிவம் என்று அவள் காட்டுவாள். அதன் பிறகுதான் நாம் அந்த நெறியிலே பயணிக்க முடியும். இந்த முக்தி பேற்றை சொல்லும்போது தத்துவங்களிலே அவர்கள் சொல்வார்கள், இருவினை ஒப்பு என்பார்கள். நாம் செய்த நன்மையும் நாம் செய்த தீமையும் இரண்டறக் கலந்து சமநிலைக்கு வரும்பொழுது அருள் வீழ்ச்சி நடக்கும் என்பார்கள். அந்த இடத்திலே அருள் என்பது சக்தி. அதை சொல்லும்போதே சத்நிபாதம் என்பார்கள். அந்த அருள் வீழ்ச்சி என்பது உமையம்மையனுடைய திருக்கருணையாலே நடப்பது. அவள்தான் முதலில் இறங்கி வருவாள். கண்ணப்ப நாயனார் தன்னுடைய அன்பினாலே குடுமித்தேவரை காலத்திநாதரை வழிபட்டார். காலத்திநாதரை வழிபடும்போது அவருடைய பக்தியை சோதிக்க 6 நாட்களிலே சிவபெருமான் ஒரு முடிவினை செய்கிறார். தன்னுடைய கண்களிலேயே இரத்தத்தினை பெருக வைக்கிறார். அப்படி பெருக வைக்கும்போது அந்த கண்ணினை எப்படி சரி செய்வது, அந்த புண்ணை எப்படி சரி செய்வது என்று யோசிக்கும்போது தன்னுடைய கண்ணையே பிடுங்கி வைத்தார் கண்ணப்ப நாயனார். அவர் முதலில் வலது கண்ணைத்தான் எடுத்தார். அடுத்து நமக்கு அனைவருக்கும் தெரிந்த செய்திதான் இது. அடுத்து இடது கண்ணை பிடுங்கப் போகும்போது இறைவன் நின்று விட்டார். இறைவனே நிறுத்து என்று சொல்லிவிட்டார். அவள் கருணையே வடிவானது. இதே போலத்தான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பறவை நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டு
ம திருவாரூரிலிருந்து புறப்பட்டு சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொள்கிறார் வேறு ஊரிலே. அந்த ஊரை விட்டு நான் நீங்க மாட்டேன் என்று சூளுறவு வேறு செய்து கொடுக்கிறார் இறைவனுக்கு மகிழ் மரத்துக்கு கீழே. ஆனால் அந்த வாக்கை மீறி அந்த ஊரை விட்டு வெளியே வருகிறார். வெளியே வரும்போது கண் பார்வை பறிபோய் விடுகிறது. அவர் வழியெல்லாம் பாடிக்கொண்டே வருகிறார். "நீங்கள் நினைந்து அடியேன் நித்தலும் கைதொழுவேன்" என்றெல்லாம் பாடிக்கொண்டே வருகிறார். திருவெண்பாக்கம் என்ற தலத்திற்கு வரும்பொழுது அவருக்கு ஊன்றுகோல் தந்து இறைவன் "நான் உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது போ" என்ற பாட்டு பாடுறார். "பிழையுளன பொறுத்திடுவர் என்றடியேன் பிழைத்தக்கால் பழியதனைப் பாராதே படனம் என்கண் மறைப்பித்தாய் குழைபரோ வடிகாதா கோயிலுளாயே என்ன உழையுடையான் உள்ளிருந்து உலோம் போகிற் என்றானே" என்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சிவபெருமான் என்ன சொன்னாராம்? உள்ளிருந்து, "அப்பா நீ இங்கதான் இருக்கிறையா ஈஸ்வரா? நான் உன் மீது சத்தியம் செய்துவிட்டு அந்த சத்தியத்தை மீறிவிட்டேன்" என்று கேட்டபோது அவன் சொன்னான், "நான் இங்கதான் இருக்கிறேன், போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டாரான். இன்றைக்கும் நம்முடைய நண்பர்களுக்கு இடையிலே இன்றைக்கு நண்பர்கள் தினம் என்று உலகம் கொண்டாடுகிறது. நம்முடைய நண்பர்களுக்குள்ளே ஏதாவது பிணக்கு வந்துவிட்டாலோ, ஏதோ மாறுபாடு வந்துவிட்டாலோ, இந்த பதிகத்தை படித்தால் நட்பு ஒன்று சேரும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. அவர் அதை சொல்லிட்டு வரும்போது, "மான் திகழும் சங்கிலியைத் தந்து வரு பயன்களெல்லாம் தோன்றருள் செய்தளித்தாய். வெண்கோயில் உலகமெலாம் ஈன்றவனே இங்கிருந்தாயோ என்ன ஊன்றுவதோர் கோளரளி உலோம் போகிறென்றானே" என்றார். "அப்பா எனக்கு கண்ணு தெரியல. நான் எப்படி நடப்பேன்?" அப்படின்னு சொன்னா, இந்த கைத்தறி பிடிச்சு நடந்து போடான்னு சிவபெருமான் உள்ளிருந்து கருவறைக்குள்ளிருந்து கைத்தறி தூக்கி வீசினாராம். அதனால தான் சுந்தரமூர்த்தி சாமிகளினுடைய திருவுருவப் படங்கள் அனைத்துமே அந்த கைத்தடியோடு இருக்கிறது. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், இப்படி கண் பார்வை பறிபோய் ஊர்ல இறைவனை நோக்கி எத்தனையோ பாட்டு பாடுறார். கொஞ்சம் கூட இறங்கல. காஞ்சிபுரத்துக்கு வந்தார். காஞ்சிபுரத்துக்கு வந்து "ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே" என்று ஒரு பாட்டு பாடினார். பாட்டு பாடணும்னு உமையம்மைக்கு மனசு இறங்கிருச்சு. இடது கண் பார்வையை கொடுத்துட்டார். அந்த உமையம்மைக்கு நம் உடலே இருக்கக்கூடிய பாகம் இடது பாகம். அந்த இடது பாகத்திலே தனக்குரிய பங்கை தனக்குரிய காஞ்சி மாநகரிலே கொடுத்து விட்டார். காஞ்சி மாநகரிலே ஏகாம்பரநாதருக்கு சிறப்பு இல்ல. காமாட்சிக்கு தான் சிறப்பு. அந்த கோயில்ல தனித்தனி சந்நிதி தான் இருக்கும். மதுரையைப் போல. நாம் இன்னைக்கும் வந்து ஆணுடைய ஆட்சியா, பெண்ணுடைய ஆட்சியா என்பதை மதுரையா, சிதம்பரமா என்று கேட்கிறோம். காஞ்சிபுரமும் அப்படி ஒரு தலமாக இருக்கிறது. அப்படி தெளியுருவித்து சிவகதி காட்டுவதற்கு உமையம்மைதான் முதலில் இறங்கி வருவார். அதைத்தான் இந்த "காட்டாதனவெல்லாம் காட்டி" என்றார் மணிவாசகர். நமக்கு எது மறைந்திருக்கிறதோ அதை முதலில் காட்டுவது அம்மை. ஏனென்றால் இந்த உலகத்திற்குள் மறைத்து வைத்தவளே அவள்தான். அந்த பான்மையிலே தான் அவளை முதலில் வழிபடுகிறோம். அதனால்தான் அவர் சொல்கிறார், "அவளன்றிச் செய்யும் மருந்தவமில்லை. நான் தவ நிலையிலேயே அமர வேண்டும் என்றாலும் அவள்தான் முதலில் இருக்க வேண்டும்." இந்த குண்டலினி என்று ஒரு யோக நிலையை சொல்வார்கள். குண்டலினி சக்தி. அந்த குண்டலினி சக்தியிலே மேலே எழும்பி பாதசாந்த பெருவழியிலே 1000 இதழ் கொண்ட தாமரையிலே இறைவன் இருப்பதாகவும், அந்த இறைநிலையை அடையும்போது அதிலே இருந்து அமுதத் துளிகளாக தேன் வடியும் என்றும், அந்த தேனை உண்டு உயிர் வாழ முடியும் எந்த உணவும் இன்றி, அது பேரின்ப நிலை என்று தத்துவங்கள் சொல்கின்றன. அந்த துவாதசாந்த பெருவழிக்கு உரியவளாக இருப்பவள் உமையம்மை. நம்முடைய தலைக்கு மேலே அனைவரும் அறிந்த செய்திதான். நம்முடைய தலைக்கு மேலே 12 அங்குலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய நிலைக்கு துவாதசாந்த பெருவழி என்று பெயர். துவம் என்றால் 2, தசம் என்றால் 10, துவாதசம் என்றால் 12, அந்தம் என்றால் அங்கே முடிகிறது. அந்த இடத்திலே தான் நம்முடைய குண்டலினி சக்தி மேலே எழுந்து போகும். அதனால்தான் சங்கர மடங்களிலே உச்சி வலி அவர்கள் தலையை போர்த்துக் கொள்வது அதனால்தான். வள்ளல் பெருமானும் தலையை மூடிக்கொண்டு இருந்ததற்கு காரணம் அதுதான். அந்த உச்சியிலே இருக்கக்கூடிய ஞானப்பிழம்பு. நாம் இந்த உயிர் ஒரு நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய சமூகத்திலே, தமிழ் சமூகத்திலே இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த உடல் அம்மாவனுடைய கருவிலே உருவாகிறது. இந்த உடலுக்குள்ளே உயிர் எந்த வழியாக போகும்?
இது ஒரு கேள்வி தத்துவத்திலே. இந்த உடல் உடல் இருக்கிறது. உடல் உள்ளே அசைகிறது. அந்த அசைவது உள்ள ஒரு குறிப்பிட்ட காலம் கை, கால் எல்லாம் உருவான பிறகு, அதற்கு இதய துடிப்பு ஆரம்பித்து, அது வளர்ந்து வரும்பொழுது, அதற்கு உயிர் எந்த வழியாக போனது என்றால், இந்த உச்சந்தலை வழியாகத்தான் போகிறது என்கிறார்கள். அந்த உச்சந்தலை வழியா எது வழியாக நாம் கோயிலுக்குள் போகிறோம், போன வழியிலேயே தான் வெளிவருகிறோம். வீட்டிலே எந்த வாசல் கதவு வழியாக நாம் உள்ளே போகிறோமோ, அந்த வாசல் கதவு வழியாகத்தான் நம்ம வெளியே வர முடியும். நாம் வாசலுக்குள் புகுந்து ஜன்னல் வழியாக வெளியே வர முடியாது. இந்த தத்துவத்தை உணர்ந்த பெரியவர்கள் தான் நம்முடைய உயிர், வாய், கண், காது முதலான உறுப்புகளிலே வெளியேறுவதை விடவும், இந்த உச்சந்தலை வழியாக வெளியேற வேண்டும். அதைத்தான் கபால மோட்சம் என்றார்கள். அப்படி சேரும்போதுதான் அவள் நேரடியாக உமையம்மையைச் சேரும் நம்முடைய உயிர். அந்த உமையம்மை இடத்திலிருந்து பேரருள் வடிவான இறைவனைச் சென்று சேரும். இந்த உமையம்மையை முதலில் நாம் சேரக்கூடிய இடத்திற்கு துவாதசாந்த பெருவழி என்று பெயர். இதெல்லாம் அறிவியலா? இதெல்லாம் ஒரு உண்மையா? இதெல்லாம் எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்கலாம். இன்று அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள், இந்த நம்முடைய மூளையினுடைய நடுப்பகுதியிலே ஒரு உறுப்பு இருக்கிறதாம். அதுக்கு மைண்ட் கிளாடு என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு நாளமில்லா சுரப்பி. அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்றால், ஒரு ஊசி முனை அளவுதான் இருக்குமாம். இந்த உ நம் நம்ம நம்ம நம் நம்முடைய மூளை சுரக்கக்கூடிய சுரப்பிக்கு டோபமைன் என்று சொல்வார்கள். நாம் அனைவரும் அறிந்த செய்திதான். டோபமைன் என்று ஒரு சுரப்பி சுரக்கும் பொழுது நமக்கு இன்பம் வருகிறது. அவர்கள் இந்த துவாதசாந்த பெருவெளியிலே ஒரு உயிர்த்தேன் சுரக்கும். அதை உண்டு பெரிய இன்பத்திலே வாழலாம். நமக்கு பிடித்த ஒன்றை செய்யும்போது அந்த டோபமைன் உருவாகிறது. இன்றைக்கு குழந்தைகள் அ அ நாம் எத்தனையோ புகார்கள வைக்கிறோம். குழந்தைகள் இந்த ஃபோன பார்க்குது, இந்த கைபேசியை பார்த்து பார்த்தே அடிமையாகி விட்டார்கள். கைபேசியிலே அந்த குறும்படங்கள், இந்த ரீல்ஸ் என்று சொல்லக்கூடிய குறும்படங்களை தள்ளுவதற்குள்ளேயே அடுத்து என்ன இருக்கிறது, அடுத்து என்ன இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பிலேயே 2 மணி நேரங்கள், 3 மணி நேரத்தை தாராளமாக எளிதில் செலவிடக்கூடிய ஒரு நிலை இந்த இளைய சமுதாயத்திலே இன்று இருக்கிறது. அவர்களை நாம் குற்றம் சொல்ல முடியாது. நாம் வளர்ந்த காலத்திலே, நாம் படித்த காலத்திலே நம்முடைய மனதை சிதறடிப்பதற்கு, நம்முடைய கவனத்தை சிதறடிப்பதற்கு விளையாட்டுகளும், தொலைக்காட்சி பெட்டியும் தான் இருந்தன. அவர்களுக்கு இந்த உள்ளங்கையிலே உலகத்தையே நாம் கொடுத்துவிட்டு, அவர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள், படிப்பதில்லை என்று நாம் சொல்லுவது நம்முடைய தவறே ஒழிய அவர்கள் தவறு இல்லை. அதை அவர்களிடமிருந்து தவிர்க்கவும் முடியாது. பிறகு எந்த வழியாக அவர்களை படிக்க வைப்பது என்றால், எதிலிருந்து அவர்கள் கவனம் சிதறுகிறதோ, அதன் வழியாகவே அவர்களுடைய கவனத்தை குவிக்க வேண்டும். நம்மால் அதைத்தான் செய்ய இயலும். எதன் வழியாக வருகிறோமோ, அதன் வழியாகத்தான் போக வேண்டும். அதுபோல இந்த உடலுக்குள்ளே உயிர் உச்சி வழியாக வருகிறது. அந்த உச்சி வழியாக வெளியே செல்ல வேண்டும். அந்த குழந்தைக்கு அதனால்தான் உச்சி கூடிருச்சான்னு கேட்போம். குழந்தைக்கு பிறந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் அந்த உச்சி கூடி இருக்காது. அதை வைத்துத்தான் நம்ம முன்னோர்கள் அப்படி சொன்னார்கள். அப்படி அந்த உயிர் வரும் வழியிலேயே மூளைக்கு அந்த நம்முடைய மூளையைத்தான் அவர்கள் 1000 இதழ் கொண்ட தாமரை என்றார்கள். மூளையினுடைய வடிவத்தை நாம் பார்க்கிறோம். அதனுடைய மடிப்புகள் ஒவ்வொன்றும் இதழ்தான். பூவிலே இதழ் என்பது என்ன? பூவிலே இதழ் என்பது என்ன? அதனுடைய ஒரு இதழினுடைய மடிப்பு, அவ்வளவுதான். அதுபோல இந்த மூளையிலே எத்தனை மடிப்புகள் இருக்கிறது என்று தெரியாது. 1000 என்ற சொல்லுக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. எண்ண முடியாது என்பது 1000 என்பார்கள். நாம் ஒவ்வொன்றாக எண்ணி அதற்கு 10, 100 என்று கணக்கை சேர்த்து விட்டோமே ஒழிய 1000 என்பதற்கு எண்ண முடியாதது என்று ஒரு பொருள் இருக்கிறது. அந்த 1000 என்பது ஒரு முழுமை. எண்ண முடியாதது பெருகி என்று ஒரு வார்த்தையை சொல்வார்கள். அந்த பிளென்டி என்ற வார்த்தைக்கு 1000 என்ற நேர்வுரலை தமிழிலே பழைய ஆம்பல் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிலே 1000 என்பதற்கு அப்படி ஒரு பொருள் இருக்கிறது. எண்ண முடியாத மடிப்புகள் நம்முடைய மூளையிலே இருக்கிறது. அந்த மூளையாகி அந்த தாமரையினுடைய நடுப்பகுதியிலே ஒரு சுரப்பி இருக்கிறது. அதுக்கு மைண்ட் கிளாடு என்று பெயர். எனக்கு சரிவர நினைவு இல்லை. ஆனால் அப்படித்தான் அதற்கு பெயர் வரும். மைண்ட் கிளாடோ, கிளாட் மைண்ட் அது சம்பந்தமாக ஒரு பெயர் இருக்கும். அது ஒரு அரிசி முனை போல ஊசி முனை அளவிலே தான் இருக்கும். அதை தூண்டுவதன் மூலமாக நம்முடைய யோகக்கலையால அதை தூண்ட வைக்க முடியும். அதை தூண்டிவிட்டால் அதிலிருந்து டோபமைன் சுரக்கும்.
அந்த டோபமைன் சுரந்து விட்டால் நமக்கு நமக்கு இன்றைக்கு நான் எனக்கு பிடித்த உணவை உண்ணும்போது மகிழ்ச்சியாக இருப்பேன். எனக்கு பிடித்த படத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருப்பேன். எனக்கு பிடித்தவர்களோடு பேசும்போது மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற நிலை மாறி, இந்த செயல் ஏதும் செய்யாத போதும் இந்த டோபமைனை சுரக்க வைக்க முடியும் என்ற அறிவியல் தத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது எத்தனை பெரிய கண்டுபிடிப்பு! ஒரு இடத்திலே அசையாமல் இருந்து ஒரு இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று உலகம் சுற்றும் வாலிபர்களாக ஒவ்வொரு நிலத்தையும் நாம் சென்று சென்று பார்த்து வருகிறோம். அப்படி போகாமலேயே இருந்த இடத்திலேயே அந்த இன்பத்தை அனுபவிக்க முடியும் என்று கண்டுபிடித்த நம் முன்னோர்களுடைய அறிவு எத்தகையது! அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏட்டில் எழுதி ஒருவனை கற்று உணர்த்தி வைக்க முடியாது. அது அனுபவ அறிவு. அந்த அனுபவத்திற்கு அதிபதியாக இருப்பவள் உமையம்மை. அதனால்தான் கல்விக்கு தெய்வமாக சரஸ்வதி இருக்கிறாள். என்னதான் நவகிரகங்களிலே புதன் அறிவுக்கு தலைவனாக இருந்தாலும், அந்த அறிவினை கலையாக கற்றுக் கொடுப்பவள் சரஸ்வதி தான். இறைவனாகிய சிவபெருமானுக்கு ஒரு இரவிலே தான் நாம் வழிபடுகிறோம். அந்த இறைவனை தன்னுள்ளே கொண்டு மணிவாசக பெருமான் தான் சொல்லுவார். "உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவில் நீ இருத்தி." 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கிறீங்க. சிவபெருமானாகிய நீயும், உமையம்மையாகிய அவளும் இருவரும் ஒருவருக்கொருவர் இருக்கிறீர்கள். யாருக்குள்ள யாரு இருக்கிறீங்கன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. நீங்க அப்படி ஒண்ணோட ஒண்ணு கலந்திருக்கிறீங்கப்பா. அப்படி இருக்கும்போது நான் உன்னை வழிபடுகிறேன். இரண்டும் அற்ற நிலை. இதைத்தான் தத்துவங்களிலே அத்விதம் என்பார்கள். துவிதம் என்றால் 2, அத்விதம் என்றால் இரண்டுமற்றது. அது உயிருக்கும் இறைவனுக்குமான உணர்வைச் சொல்லுவது. இது இறையிலேயே இருக்கக்கூடிய இரண்டுமற்ற நிலை. நம்முடைய வழிபாடு முதலிலேயே பெண்ணை வழிபடுவதாகத்தான் இருந்தது. இயற்கையை வழிபட்டோம். இயற்கையை வழிபட்ட பிறகு முன்னோர்களை வழிபட்டோம். முன்னோர்களை வழிபட்ட பிறகு தெய்வம் என்று முதலில் எது வந்தது என்றால் பெண் தெய்வ வழிபாடுதான். அதனால்தான் எல்லா நாகரிகங்களிலும் தாய் தெய்வ வழிபாடு என்பது அடிநாதமாக இருக்கிறது. நீங்கள் என்னை நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை. எந்த நாகரிகத்தில் வேண்டுமானாலும் எடுத்து பாருங்கள். தாய் தெய்வ வழிபாடு இருக்கும். எகிப்து நாகரிகம் சரி, சுமேரிய நாகரிகம் சரி, நம்முடைய இந்து நாகரிகம் சரி, எல்லாவற்றிலும் ஆதி தெய்வமாக இருக்கும். இன்றைக்கும் பழைய சிவாலயங்கள், பெரிய சிவாலயங்களிலே திருவிழா நடத்த வேண்டுமென்றால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அதிதேவையினுடைய பாதுகாப்பு வேண்டும். முதலிலே கொடியேற்றுவதற்கு முன்பாகவே அந்த அதிதேவதையத்திடத்தான் சென்று படைக்கலங்களை வைத்து வழிபடுவார்கள். சிறுதெய்வ வழிபாட்டிலும் அந்த பெண் தான். அந்த தில்லையிலேயே தில்லைக்கு பெரிய கதைகள் எல்லாம் சொல்வார்கள். தில்லையிலே காளியை வென்று இறைவன் நடனமாடினார் என்று ஒரு கதை இருக்கிறது. அந்த பெண் தெய்வத்தினுடைய ஆங்காரத்தை தாங்க முடியாமல் தான் இறைவன் கலைகளினாலே அவளை ஆற்றுப்படுத்தினார். அவ்வளவுதான். இன்றைக்கும் தில்லைக்காளிக்கு தான் முதல் வழிபாடு தில்லை கோவிலிலே. இப்படி பெண் ஒரு சாத்விகமாக இருக்கிறாள். அவள் அமைதியாக இருக்கும் பொழுது, அவள் சாத்வீகமாக இருக்கும் பொழுது, அவளிடமிருந்து இந்த உலகம் பிறக்கிறது. அவள் நடுநிலையோடு இருக்கும்போது அவளிடம் இந்த உலகம் வாழ்கிறது. அவள் கோபப்படும் பொழுது அவளாலேயே இந்த உலகம் அழுகிறது. அவளாலேயே இந்த உலகம் அழிந்தும் விடுகிறது. அதனால்தான் சொன்னார்கள், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்றார்கள். இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பாக இருந்தாலும் சரி, நினைவில் வந்ததாக இருந்தாலும், அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை என்பதுதான் தலைப்பு என்றாலும், இதை முழுமையாக ஒரு புராண கதையாகவே சொல்லி வைத்துவிடவும் முடியும். புராணங்கள் எதற்கு என்றால், நம்மை நெறிப்படுத்துவதற்கு. நாம் நெறிப்பட்ட பிறகு அந்த புராண கதைகளை நாம் பொழுதுபோக்காக படித்தால் கூட போதுமானது. நாம் நெறிப்பட்ட பிறகு அதை படிக்காவிட்டாலும் அதனுடைய பலன் நமக்கு வந்து சேரும். அதனாலேயே அதனுடைய உட்பொருளை மட்டுமாவது உங்களுக்கு இந்த நிகழ்விலே உணர்த்திவிட வேண்டும் என்ற முயற்சியிலே தான். சொல்லப்போனால் இன்றைக்கு என்னுடைய உடலிலே சக்தி இல்லைதான். ஆனால் அந்த சக்தியை பற்றி பேச வேண்டிய நிலையிலே ஏதோ ஒரு சக்தி உள்ளிருந்து உந்துகிறது. என்னுடைய பேச்சிலே தொய்வு இருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது எனக்கும் தெரிகிறது. ஆனால்
அந்த தெய்வம் என்ற நிலையை பேச வேண்டும். ஏதோ ஒரு உந்து சக்தியால் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த நிலையிலே உண்டு இல்லை என்றது உருச்செய்து நின்றது. வன்தில்லை மின்றினுள் மண்ணி நிறைந்தது. கண்டிலரு காரண காரணி தம்முடு மண்டலம் மண்டலம் முன்றுற மண்ணின்றாலே என்கிறது திருமந்திரம். இறைவன் இருக்கிறானா இல்லையா என்கிற நிலைமை வேறு. அவள் உருவத்தில் இருக்கிறாளா உருவம் இல்லாமல் இருக்கிறாளா என்ற நிலை வேறு. உண்டு இல்லை என்றது உருச்செய்து நின்றது. அது இருக்கிறது இல்லை என்ற நிலை தாண்டி அவள் ஒரு உருவடிவமாக வந்தால் அவள் எங்கு இருந்தாள் என்றால் வன் தில்லை மன்றினுள் மண்ணில் நிறைந்தது. மண்ணுதல் என்றால் நிலைத்தல் என்று அர்த்தம். அவள் எங்கே இருந்தாள் என்றால் இந்த தில்லைக்குள்ளே நிறைந்து இருந்தால். கண்டிலர் காரண காரணி தம்மோடு யார் காரணமாக இருக்கிறார்களோ அதன் அவள்தான் காரணியாகவும் இருக்கிறாள். இந்த உலகை நிகழ்த்துவதற்கு எது காரியமோ அதற்கான காரணமும் உமையம்மைதான். அவள் மண்டலம் முன்னுற மண்ணின் நின்றாளே என்கிறது திருமந்திரம். அவள் இந்த உலக அனைத்திலும் நிறைந்திருக்கிறாள் என்கிறாள். சரி, வேறு அவள் எங்குதான் இருக்கிறாள் என்றால் நின்றால் அவன்தன் உடலும் உயிருமாய். சிவபெருமான் உடல் உமையம்மை உயிர் என்று இருக்க வேண்டாம். அவனுக்கு உடலும் சக்திதான், உயிரும் சக்திதான். இந்த அறிவியலிலே 2 ஆற்றலை சொல்வார்கள். மின்சாரம் 2 ஆற்றலாக இருந்து நம்மளுக்கு செயல்புரியும். ஒன்று நிலைய ஆற்றல், மற்றொன்று இயக்க ஆற்றல். நிலையாக இருப்பது நிலையாகவே இருக்கும். அந்த நிலையாக இருப்பதை இயக்குவதற்கு ஒரு ஆற்றல் வரும். அது இயக்க ஆற்றல் என்று பெயர். அந்த இயக்க ஆற்றலே இருந்தாலும் அது வேலை செய்யாது. நிலையாற்றலாகவே இருந்தாலும் அது வேலை செய்யாது. அதனால்தான் பிளஸ் மைனஸ் என்று அந்த மின் கம்பிகளுக்குள்ளே 2 கம்பிகள் இருக்கின்றன. அந்த 2ம் மின்சாரம்தான். ஆனால் அந்த 2ஆக இருந்தால்தான் அந்த உலகம் இருக்கும். அதனால் ஒன்றே 2ஆக பிரிந்து நின்றது. அதில் ஒன்றுக்கு சிவம் என்று பெயர், மற்றொன்றுக்கு சக்தி என்று பெயர். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். நின்றால் அவன்தன் உடலும் உயிருமாய். சிவமாக இருக்கிற உடலாகவும் அவள்தான் இருக்கிறாள், உயிராகவும் அவள்தான் இருக்கிறாள். அதனால்தான் அழகொழுகு எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே என்றார் குமரகுருபரர். சென்றால் சிவகதி சேரும் பராசக்தி. அவள் உடலும் உயிருமாய் போய் எங்கும் இருக்கக்கூடிய பராசக்தி தான் அந்த சக்தி வடிவாகவும் இருக்கிறாள். சரி, அப்படி இருந்தவள் வேறெங்கு போனாள் என்றால் ஒன்றாக என்னுள் புகுந்து அடுத்து ஒரு சொல்லை போட்டார். அதுதான் நாம் சிந்திக்க வேண்டியது. ஒன்றாக என்னுள் புகுந்து உணர்வாகியே நின்றான். நம்முடைய நாம் 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 2ஐ பார்க்கிறோம். நமக்கு 2 இருக்கிறது. 2ஆலும் நாம் அறிவை பெறுகிறோம். ஒன்று அறிவு, இன்னொன்று உணர்வு. இந்த அறிவு ஆண் வடிவமானது, உணர்வு பெண் வடிவமானது. அதை அவர் சொல்ல வருகிறார் பாருங்கள். ஒன்றாக என்னுள் புகுந்து உணர்வு ஆகியே நின்றாள் பரஞ்சுடர் ஏடு அங்கையாலே. அவள் கைகளிலே ஏட்டினை ஏந்து நிற்கக்கூடிய கலைமகளாக வீற்றிருப்பவள் அவள் எனக்குள்ளே புகுந்தாள். எனக்குள்ளே புகுந்து எப்படி நின்றாள் என்றால் உணர்வாக நின்றாள் என்கிறது. ஏடங்கை நங்கை இறை எங்கள் முக்கண்ணி வேடம் படிகம் விரும்பும் வெண் தாமரை. அந்த சரஸ்வதியினுடைய வடிவம் எது என்றால் அவள் 3 கண்களை உடையவள். வேடம் படிகம் விரும்பும் வெண்தாமரை. படிக நிறம், ஸ்படிகம் வெண்ணிறத்திலே இருக்கும். அந்த வெண்ணிறத்திலே ஆடை அணிந்து வெண்தாமரையிலேயே வீற்றிருப்பாள். பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் சூடுமின் சென்னிவாய் தோத்திரம் சொல்லுமே. திருமுறை என்ற வார்த்தையை எங்கு கையாண்டிருக்க பாருங்கள். பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள். இந்த வார்த்தைக்கே தனியாக பேசணும். பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள். நான் இன்று சொல்ல வந்த தலைப்பிற்கு இதே பொருள்தான். திருமுறை பாடும் பார்ப்பதி பாதங்கள் என்று கொண்டு கூட்டினால் திருமுறைகள் பாடுவது உமையம்மையினுடைய திருவடிகளை என்று ஒரு பொருள். பாடும் திருமுறை பார்ப்பதி பாதங்கள் என்றால் நாம் பாடக்கூடிய திருமுறைகள் அனைத்துமே உமையம்மையினுடைய திருவடிகள் தான் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்படி 2 நிலையிலும் தானே திருமுறைகளாகியும் தன்னை பாடுவதே இந்த திருமுறைகளாகியும் அமைந்திருக்கக்கூடிய சக்தியை எப்படி வழிபட வேண்டும் என்றால் தோத்திரம் செய்து தொழுது துணையடி வாய்த்திட ஏத்தி வழிபடும். அவளை பாடுங்கள்.
அவளை பாடி அவளுடைய 2 திருவடிகளையும் வணங்குங்கள். அப்படி வணங்கி அப்புறம் அவளை போற்ற வேண்டும். ஏத்தி வழிபடும். அப்போ அங்க அப்படி வழிபடும்போது அவள் எந்த வடிவாக வருவாள் என்றால், அபிராமியினுடைய வடிவாக வருவாள். பாசம், அங்குசம் ஏந்தி நிற்பாள். இந்த அபிராமி அந்தாதியினுடைய ஒரு சிறப்பு, இது இந்த சக்தி பேதத்திலே நாம் நினைக்க வேண்டியது. முதலிலே அவர் சொல்லுகிறார், "தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாற்றும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமைமைந்தனே." உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே நிற்க காரமர் மேனிக் கணபதியே நிற்க கட்டுரையே என்பது முதல் பாடல். இறுதி பாடல் வரும்போது அந்த உமையம்மைக்கு ஒரு ஆகமம் போலவே, ஒரு சௌந்தரிய லகரி போல இருப்பது நம்முடைய அபிராமி அந்தாதி. சங்கரருடைய சௌந்தரிய லகரிக்கு சற்றும் குறைவில்லாதது. அப்படி உருகி 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 எழுதியிருப்பார் அந்த அபிராமி பட்டர். அவர் எழுதி முடிச்சுட்டு கடைசியில சொல்லுவார், "ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லிகை அண்டமெல்லாம் பூத்தாளை, இந்த உலகங்களையெல்லாம் படைத்தவளை, அங்கையில் கருப்பு வெல்லும் பாசாங்குசமும் சேர்த்தாளே." உமையம்மை இறுதி வடிவாக காட்சி அமைக்கக்கூடிய இந்த மகாபாரதத்திலே கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு காட்டிய விஸ்வரூபம் போல, சிவபெருமான் ஞானிகளுக்கு ஒளி வடிவாக காட்சியளிப்பது போல, இந்த உமையம்மை உருவடிவாக எப்படி காட்சியளிப்பாள் என்றால் அந்த அபிராம வடிவம். எப்படி மார்க்கண்டேயன் உயிர் போகும் நேரத்திலே காளகாலனாய் அவன் காட்சியளித்தானோ, அப்படி காளகாலனாய் கடைசி வடிவமாக இருக்கக்கூடியது அந்த பாசத்தையும் அங்குசத்தையும் ஏந்தி நிற்கக்கூடிய அபிராமி அன்னையினுடைய வடிவம். அதுதான் தவம். அவர் சொல்றார், "பார்த்திடும் அங்குச பாசம் பசுங் கரும்பு ஆர்த்திடும் பூம்பிள்ளை ஆகுமாம் ஆதிக்கே." அவள் கையிலே கரும்போடும் பாசத்தோடும் அங்குசத்தோடும் தோன்றுவாள் என்கிறார். பேரூரிலே உமையம்மைக்கு பச்சை நாயகி என்று பெயர். அவள் எப்படி இருப்பாள் என்றால், ஒரு பசுங்கொடி போல இருப்பார். மீனாட்சியினுடைய மற்றொரு வடிவம் அந்த பச்சை நாயகி என்பது. அவளைப் பற்றி கச்சியப்ப முனிவர் பாடும்போது அவர் சொன்னார், "கங்கை நதி சடை கறந்த கணவனார் உருக்கலந்த தனக்கே எல்லால் துங்கமணி கோடு 2000 படைத்த கரி எவர்க்கும் தூண்டல் முற்றாது. அங்கண் நெடும் புவனத்தென்றும் அமைந்தனள் போல் பாசமோடு அங்குசம் கையேந்தும் மங்களம் மிக்கருள் பேரூர் மரகத வல்லியின் இருதாள் வனசம் போற்றி" என்றார். பேரூர் பச்சைநாயகி அம்மையை பார்த்தவர்களுக்கு தெரியும், அவருடைய திருமேனியிலே பாசமோ அங்குசமோ இருக்காது. ஒரு குவளை மலரை ஏந்தி கொண்டு இயல்பாக பெண் போல நிற்பாள். சிவபெருமானை பார்த்தபடி நிற்பாள். அப்படி ஒரு ராஜ தோற்றத்துடனும் பெண்ணுக்கே உரிய நாணத்துடனும் அவள் நிற்பாள். ஆனால் இவர் பாடும்போது பாசத்தையும் அங்குசத்தையும் ஏன் சேர்க்கிறார் என்றால், திருப்பேரூர் முக்தி தலம் என்பார்கள். இந்த முக்தியை கொடுக்கக்கூடிய இறைவனுக்கு உமையம்மை இந்த பாசத்தையும் அங்குசத்தையும் ஏந்தியவர்களாக இருப்பாள் என்ற எண்ணத்திலே அவர் இந்த பாடலை போடுகிறார். அதற்கு காரணம் வேண்டுமே. உமையம்மையினுடைய திருவடிவிலே பாசமும் அங்குசமும் இல்லை. அதற்கு காரணம் சொல்ல வேண்டுமே என்றால் அவர் ஒரு காரணம் சொல்கிறார். ஐராவணம் என்ற ஒரு யானை, சிவபெருமான் செல்லக்கூடிய யானை. அதற்கு 1000 தந்தங்கள் இருக்குமாம். 2 பக்கமும் 1000 2000 தந்தங்கள் இருக்கக்கூடிய அந்த ஐராவணம் என்ற யானையின் மீது சிவபெருமான் ஏறி போவார். அந்த வண்டியை ஓட்டுறதற்கு வேற யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. உமையம்மை தான் ஓட்டுவாளாம். அப்படி உமையம்மை ஓட்டும்போது யானையை ஓட்டணும்னா என்ன வேணும்? பாசக்கயிறும் அங்குசமும் வேண்டும். அப்படி அந்த ஐராவணம் என்கிற யானையை ஓட்டுவதற்காக அவள் பாசத்தையும் அங்குசத்தையும் கையில் எடுத்தால், இப்பொழுது இவள் உயிர்களை எல்லாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாள். அதனால் அந்த பாசமும் அங்குசமும் தேவையில்லை என்று பக்கத்திலே வைத்து விட்டாள் என்ற பொருள்பட அவர் அந்த பாடலை அமைத்திருப்பார். இறைவனுடைய திருவடிவாக நிறைவான வடிவாக நிற்பது அந்த பாசம் அங்குசம் ஏந்திய கை. இப்பொழுது நாம் தவம் செய்கிறோம் என்றால் அந்த தவம் எது? அவளன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. அவள் மனத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம். அவள்தான் இந்த உயிரை இயக்கக்கூடியவள். சிவபெருமானுக்கு உடலாகவும் உயிராகவும் இருக்கக்கூடியவள் என்றெல்லாம் சொன்னோம். இந்த உலகத்தினுடைய ஒரு பொருள்தான் 2ஆக பிரிந்து ஒன்றோடு இணைந்து இருக்கக்கூடியது. அதுதான் சிவதத்துவமும் சக்தி தத்துவமும் என்று சொன்னோம். இதையெல்லாம் சொன்னோம் என்றால் இவள் இல்லாமல் தவம் செய்ய முடியாது என்றால் தவம் எது? இந்த கேள்வி ஒன்று வருகிறது. எல்லோமானவள் இறைவி.
அவளை நோக்கி தவம் செய்ய வேண்டும். அவள் இல்லாமல் தவம் செய்ய முடியாது என்றால் இந்த தவம் எது என்பதற்கு மீண்டும் சான்றோர்களுடைய வார்த்தைக்குத்தான் நாம் தேட வேண்டியிருக்கிறது. அதற்குத்தான் அபிராமப்பட்டர் சொன்னார். பூத்தவளே என்று முடித்தார். பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. அம்மா, ஒரு பெண் பாருங்க, ஒரு ஒரு பெண் ஆணுக்கு ரத்தம் சார்ந்த உறவாக எத்தனை வடிவாக இருப்பாள் என்பதற்கு இந்த பாட்டு ஒரு சான்று. பூத்தவளே புவனம் 14 தாயாக இருப்பாள், தங்கையாக இருப்பாள், கரைகண்டனுக்கு மூத்தவளே அக்காவாக இருப்பாள். சிவபெருமானுக்கே அக்கா. சிவபெருமானுக்கு தாயும் தந்தையும் தாயும் தங்கையும் தமக்கையும் மனைவியுமாக 4 உறவுகளிலும் அந்த உமையம்மையேதான் இருக்கிறாள் என்கிறது விதி. இதை சொல்ல வந்த அபிராமப்பட்டர் சொல்கிறார், தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். இந்நேரம் வரையிலும் சொன்ன தவம் எது என்றால், அந்த தவம் உமையம்மை இல்லாமல் செய்ய முடியாது என்றால் அந்த தவம் எது என்ற கேள்வியை கேட்டேன் அல்லவா? அந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்கிறார், தவளே இவள். அந்த தவமும் உமையம்மைதானாம். உமையம்மைதான் தவம். உமையம்மையை நோக்கித்தான் தவம் செய்கிறோம். உமையம்மை இருந்தால்தான் தவம் செய்ய முடியும் என்றால் இந்த தவத்திற்கே அவள் வடிவாக இருக்கிறாள் என்று பொருள். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம். அவள் யாருக்கு இருக்கிறாள்? எங்கள் சங்கரனாகிய சிவபெருமானுக்கு அவன் பெருமைப்படக்கூடிய மனைவியாக இருக்கிறாள். அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆகினாள். அவளேதான் சிவபெருமானுக்கு அம்மாவுமாக இருக்கிறாள். ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவையுமாம். எந்த நிலையில் அபிராமப்பட்டர் எழுதியிருக்கிறார் பாருங்க. அவள் ஒரு இன்றைக்கு நாம் கருத்து என்று வைக்கிறோம். அவள்தான் தவம். அந்த தவநிலையிலே இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அவனுக்கு மனைவியாகவும் இருக்கக்கூடியவள் அவள்தான். அவனுக்கு அன்னையாக இருக்கக்கூடியவளும் அவள்தான். இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பரம்பொருளுக்கு தாயாகவும் மனைவியாகவும் இருக்கக்கூடியவள் என்றால் அவள் அவரை விட பெரியவனாக இருப்பாள். அதனால்தான் அவள் இந்த உலகத்திலே எத்தனை கடவுள்கள் வந்தாலும் அவற்றுக்கு மேலை கடவுளாக இருப்பவள் அந்த உமையம்மைதான். இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம். இந்த நிலை வந்துவிட்டால் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மை தொண்டு செய்தேன். நமக்கு இப்போ குடியரசுத் தலைவரினுடைய நட்பு கிடைச்சிருச்சுன்னா வேற எந்த அரசு அலுவலரையாவது நம்ம மதிப்போமா? நாம் எதுனாலும் குடியரசுத் தலைவரையே நேரடியாக அணுகி நமக்கு தேவையை பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அதுபோல இந்த பரம்பொருளுக்கெல்லாம் பரம்பொருளாக இருக்கக்கூடிய அவளை, எங்கள் அன்னையை, அந்த சக்தி வடிவை நான் அடைந்த பிறகு இந்த உலகத்தில் வேறு தெய்வம் இருக்கிறது என்று நான் மயங்க மாட்டேன். எல்லா தெய்வங்களினுடைய வடிவாகவும் அவளேதான் இருக்கிறாள். அதனால் அவளன்றி எந்த தவங்களையும் செய்ய முடியாது. அவளேதான் தவமாக இருக்கிறாள். தவத்தாலே தவமாகச் செய்வதற்கு தாயாக விளங்கக்கூடிய உமையம்மையை இந்த ஆடி வெள்ளி நாளிலே வணங்கி வழிபட்டு நல்லதெல்லாம் பெற்று பெருவாழ்வு வாழ்வோமாக என்று வேண்டிக்கொண்டு இன்றைய வாய்ப்பிற்கு நன்றி கூறி, குருபொருள் ஆன்மீக மைய ஆசிரியர்களையும் அன்பர்களையும் இந்த வாய்ப்பை அளித்த அமுதவல்லி அம்மையார் அவர்களையும் வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம்.